தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வரலாற்றின் பாதையில் நாம் பயணிக்கும் இரண்டாவது காணொளி இது. இஸ்லாமிய நாடாக இருக்கிற துருக்கி நாட்டில் அன்னை மரியாள் வாழ்ந்த வீடு இருக்கிறது என்று நான் அறிந்த பொழுது உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். அந்த வீட்டை பார்ப்பதற்காக நான் புறப்பட்டு சென்றேன். வாங்கள், உங்களையும் இந்த காணொளி வழியாக அழைத்து போகிறேன். அதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செய்து மற்றவர்கள் இந்த தகவலை அறியவும் என்னை ஊக்கப்படுத்தவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த இடங்கள் அனைத்துமே பிற்காலத்தில் மிகப்பெரிய கோவில்களாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றன. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த கோவில் அன்னை மரியாள் நாசரேத்துவில் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் இருந்த வீட்டில்தான் அன்னை மரியாள் அழுதது, அடம்பிடித்தது, சாப்பிட்டது, ஓடி விளையாடியது, விழுந்து எழுந்தது அனைத்தும் இந்த வீட்டில் நடந்ததுதான். இந்த வீட்டில்தான் அவர் ஆண்டவருக்கு உகந்த மகளாக வளர்ந்து வருகிறார். இந்த வீட்டில் இருக்கிற பொழுதுதான் கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுத்து, ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றிருக்கிறாய் மகளே, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க இருக்கிறாய், அந்த குழந்தைக்கு நீ இயேசு என பெயரிடுவாய், ஆண்டவரின் அருள் என்னாலும் அவரோடு தங்கி இருக்கும் என்கிற அந்த மங்கள வார்த்தை, இயேசுவின் பிறப்பு குறித்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது இந்த இடத்தில் இருந்த அன்னை மரியாளின் வீடுதான். அன்னை மரியாள் கருவாகிறார். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது. எனவே பெத்லேகம் போகிறார்கள். அங்கே நள்ளிரவு நேரம் அவர்கள் அங்கு சென்று சேர்ந்து அன்னை மரியாளுக்கு பிரசவ வழி வருகிறது. அங்கே வீடு இல்லை. ஒரு மாட்டு தொழுவத்தில் இயேசுவை பெற்றெடுக்கிறார். பிறகு 2 வாரங்களோ 2 மாதங்களோ அருகிலேயே ஒரு வீடு எடுத்து அங்கே தங்குகிறார்கள். ஆடு மாடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த இடையர்கள் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். ஞானிகள் நட்சத்திரத்தை காலத்தையும் அறிந்து இயேசுவை பார்க்க வருகிறார்கள். அப்பொழுது ஏரோது அரசருக்கு பயம் வந்து விடுகிறது. நமக்கு போட்டியாக ஒரு அரசனா, குழந்தைகளை கொல்லுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கிறார். இப்பொழுது இயேசு பாலனையும் பாதுகாக்க வேண்டும், அன்னை மரியாளையும் பாதுகாக்க வேண்டும். இருவரையும் அழைத்து கொண்டு யோசேப்பு எகிப்து நாட்டுக்கு தப்பி போகிறார். இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த இடத்தில் இருந்த வீட்டில்தான் அன்னை மரியாள், யோசேப்பு, இயேசு 3 பேரும் இந்த இடத்தில் இருந்த வீட்டில்தான் வாழ்ந்தார்கள். இந்த கிணறில் இருந்து அவர்கள் நீர் எடுத்து பருகியதாக வரலாறும் பாரம்பரியமும் சொல்கிறது. அந்த இடத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த கோவிலை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அங்கும் சில காலம் வாழ்கிறார்கள். பிறகு ஏரோது இறந்த பிறகு, குழந்தைக்கு உயிர் அச்சுறுத்தல் போன பிறகு, குழந்தையை அழைத்து கொண்டு தாயும் தந்தையும் மீண்டும் தங்களுடைய நாசரேத்துக்கே வருகிறார்கள். நாசரேத்துள் வந்து இன்னொரு வீட்டில் தங்குகிறார்கள், யோசேப்பின் வீடு. இதோ இந்த கோவில் அங்குதான் கட்டப்பட்டு இருக்கிறது. திருக்குடும்பமாக அவர்கள் வாழ்ந்த வீடு இதுதான். நாட்கள் ஆகின்றன. இயேசு வளர்கிறார், ஓடி ஆடி திரிகிறார், செல்ல பிள்ளையாக இருக்கிறார். சில ஆண்டுகளிலேயே யோசேப்பு இறந்து விடுகிறார். பிறகு தாயும் மகனுமாக தந்தையில்லா அந்த குடும்பத்தில் 2 பேரும் வளர்கிறார்கள். இயேசுவுக்கு 30 வயது ஆகிற பொழுது அவர் நற்செய்தி அறிவிக்க புறப்படுகிறார். நற்செய்தி அறிவித்து அதனாலேயே எதிரிகளை சம்பாதித்து, அதனாலேயே கைது செய்யப்பட்டு, மிக கொடூரமாக துயரத்தை அனுபவித்து சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிறார். இயேசு சிலுவையிலே உயிர் துறக்குகிற அந்த நேரத்தில் தன் தாயை தனியாக விட்டு போகிறோமே என்ற கவலை. அப்பொழுது ஜான், அதாவது யோவானை அழைத்து சொல்கிறார், நண்பா, என் அம்மாவை நீயே பார்த்துக்கொள், இனிமேல் அவள் உனக்கும் தாய்தான் என்று யோவானிடம் விடுகிறார். அம்மாவிடம் சொல்கிறார், அம்மா கவலைப்படாதீர்கள், இனிமேல் யோவான் உங்களுக்கு மகன் போல அவன் உங்களை பார்த்துக் கொள்வான் என்று சொல்லிவிட்டு இயேசு உயிர் துறக்கிறார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை அந்த திருத்துதர்களோடையே இருக்கிறது. யோவானும் மற்ற திருத்துதர்களும் அன்னை மரியாளை பார்த்துக் கொள்கிறார்கள். தொடக்க திருச்சபை அவ்வளவு எளிதில் சந்தோஷமாகவெல்லாம் இருந்து விடவில்லை. இயேசுவின் மரணத்திற்கு பிறகும் உயிர்ப்புக்கு பிறகும் எண்ணற்ற பேர் இயேசுவை நம்பி கிறிஸ்தவர்களாக மாறி வருகிற ஒரு சூழல். இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அந்நேரத்தில் எருசலேமில் மிகப்பெரிய கலவரங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, அந்த புதிய மதத்தை பின்பற்றுகிற நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படுகிறது. எண்ணற்ற பேர் இங்கே கொல்லப்படுகிறார்கள். ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொள்கிறார்கள், யாக்கோபுவை கொள்கிறார்கள். உயிர் பயத்தோடு பல்வேறு நபர்களும் தப்பித்து வெவ்வேறு ஊர்களுக்கு ஓடுகின்ற இடத்திலெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அப்படித்தான் திருத்தூதர்களும் அங்கிருந்து தப்பித்து ஓடினார்கள். அவ்வாறு போகிற பொழுது யோவான் அன்னை மரியாளையும் அழைத்து கொண்டு புறப்படுகிறார். ஏனென்றால் யோவானிடம்தான் அன்னை மரியாளை பாதுகாப்பாக விட்டு சென்றார் இயேசு.
ஆக அன்னை மரியாளை அழைத்து கொண்டு யோவான் எந்த ஊருக்கு சென்றார்? அவர் சென்ற ஊர் எபேசுஸ். அது இன்றைய துருக்கி நாட்டில் இருக்கிறது. எருசலேமில் இருந்து எதற்கு அவர்கள் எபேசுஸ் போனார்கள் என்று நாம் யோசிக்கலாம். எப்படி நாம் சோழ பேரரசு கடல் கடந்து ஆட்சி செய்தது என்று சொல்கிறோமோ, அதே போல ரோமை பேரரசும் கடல் கடந்து ஆட்சி செய்தது. அந்த காலகட்டத்தில் எபேசுஸ் ஒரு துறைமுக பட்டணம், வியாபார நகரம், எண்ணற்ற பேர் வந்து போகிற ஊர். எனவே அன்னை மரியாளை அழைத்து கொண்டு எபேசு நோக்கி புறப்படுகிறார் யோவான். இங்கே இன்னொரு தகவலையும் நான் சொல்லிவிடுகிறேன். அன்னை மரியாளும் யோவானும் வேறு எங்கும் செல்லவில்லை, எருசலேமிலேயே அவர்கள் தங்கி இருந்தார்கள். எருசலேமிலே தங்கி அவர்கள் கடைசி காலத்தை கழித்தார்கள் என்கிற நம்பிக்கையும் அங்கே இருந்தது. அவர்கள் எங்கே கடைசி காலத்தை தங்கி இருந்தார்கள் என்று அவர் நம்பினார்களோ அந்த இடத்தில் தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இந்த கோவிலை அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். இந்த கோவிலும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அன்னை மரியாளும் யோவானும் எபேசு சென்றதுக்கான ஆதாரங்களும் நிறைய இருக்கின்றன. உதாரணமாக, அன்னை மரியாள் இயேசுவின் தாயா, இறைவனின் தாயா? இயேசு இறைவன் என்பதால் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பது கத்தோலிக்க திருச்சபை நம்பிக்கை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த நெஸ்தோரியோஸ் இல்லை, அன்னை மரியாள் இறைவனின் தாய் அல்ல, அவர் இயேசுவின் தாய் என்று போதித்துக் கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் திருச்சபையின் தந்தையர்கள், ஆயர்கள் ஒன்று கூடி பேசினார்கள். அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அறுதிப்பட அறிவித்தார்கள். அவர்கள் கூடி பேசி அறிவித்த அந்த இடம் எபேசுஸ் நகரம்தான். அந்த கூட்டத்தில் அவர்கள் எடுத்த முடிவு, அது குறித்த செய்திகளில் யோவானும் அன்னை மரியாளும் எபேசுஸ் வந்த தகவலும் இருக்கின்றது. வேறு சில தகவல்களுமே அன்னை மரியாளும் யோவானும் எபேசுஸ் வந்து தங்கியதை சுட்டி காட்டுகின்றன. ஆனால் காலப்போக்கிலே பலருக்கும் அது தெரியாமலே போய்விட்டது. ஏனென்றால் நீங்கள் எபேசு சென்று பார்த்தால் தெரியும், அந்த பழைய நகரம், அந்த துறைமுக பட்டணம், வியாபார பட்டணம் என்று சொன்னேனே, அந்த நகரமே அழிந்து போய்விட்டது. நிலநடுக்கத்தால் அவை ஒன்றுமில்லாமல் போய்விட்டன. அந்த துறைமுகம் இப்பொழுது இல்லை, கடல் பின்வாங்கி விட்டது. நான் அடுத்த காணொளியில் அதை குறித்து உங்களுக்கு இன்னும் கூட விரிவாக பேசுகிறேன். எனவே இயற்கை சீற்றத்தால் அந்த நகரமே உருக்குலைந்து போன நிலையில் அன்னை மரியாளும் யோவானும் அங்கே வந்ததோ தங்கியதோ காலத்தில் அப்படியே கரைந்து போனது. இந்நிலையில்தான் 18ஆம் நூற்றாண்டு 1772ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்த ஆன் கேத்தரின் எமரிச் பின்னாளில் இறைவனின் அழைத்தல் பெற்று அருட்சகோதரியாக அவர் வாழ்க்கையை வாழ்கிறார். அருட்சகோதரியாக வாழ்ந்த ஆன் கேத்தரின் நிறைய காட்சிகளை அவர் காண்கிறார். அவர் கண்ட நிறைய காட்சிகளில் முக்கியமானது இயேசுவின் வாழ்க்கை முழுவதையும் அவர் காட்சிகளாக கண்டு எழுதி வைத்திருக்கிறார். 12 தொகுதிகளாக இருக்கின்றன அவை. அந்த 12வது தொகுதியில் அன்னை மரியாவும் யோவானும் எருசலேமில் இருந்து புறப்பட்டு எபேசுஸ் வந்ததை அவர் அந்த காட்சியிலே கண்டு எழுதி வைத்திருக்கிறார். இருவரும் எபேசுஸ் வந்ததாகவும் ஒரு மலை பகுதியில் அவர்கள் சென்று தங்கியதாகவும் சொல்கிறார். மேலும் அவர் குறிப்பிடுகிறார், அவர்கள் தங்கிய பகுதியில் ஏற்கனவே சில கிறிஸ்தவர்கள் வந்து தங்கியிருந்தார்கள். அன்னை மரியாளின் உறவினர்களும் சிலர் வந்து தங்கியிருந்தார்கள். எனவேதான் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் தங்கிய இடம் ஒரு மலையில் இருக்கிறது. அவர்கள் தங்கிய இடம் எபேசுஸ் பட்டணத்திலிருந்து 3 அல்லது 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு போகிற பாதை மிகவும் குறுகலான பாதைகள். அந்த வீட்டுக்கு போகிற வழியிலே மஞ்சள் நிற பழங்கள் நிறைய விழுந்து கிடக்கின்றன என்றெல்லாம் காட்சியில் அவர் சொல்லுகிறார். அந்த காட்சியில் அவ்வளவு டீடைலிங், அதாவது அந்த வீடு எந்த திசையில் இருக்கிறது, எந்த பகுதியை நோக்கி இருக்கிறது, என்ன வகையான மரங்கள் அங்கே இருக்கின்றன, என்ன வகையான பழங்கள் அங்கே கனிந்து விழுகின்றன என்று எண்ணற்ற தகவல்களை அந்த காட்சியிலே அவர் சொல்லுகிறார். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த சகோதரி ஒரு நாளும் எபேசுஸ் வந்ததே இல்லை. அந்த சகோதரி ஒரு நாளும் துருக்கி வந்ததே இல்லை. ஆனாலும் கூட அவருடைய காட்சியில் அதை அப்படி விவரித்து வைத்திருக்கிறார். அவர் 50 வயதில் இறந்து விடுகிறார். அவர் இறந்து 67 ஆண்டுகளுக்கு பிறகு, ஓராண்டு ஈராண்டு அல்ல, அவர் இறந்து 67 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்மீர் என்ற நகரத்தில் இருக்கிற கல்லூரி முதல்வர், இஸ்மீர் என்பது ஒரு மாவட்டத்தின் தலைநகரம், எபேசுஸ் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நகரம், அவ்வளவுதான். ஒரு சகோதரி 67 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அன்னை மரியாளும் யோவானும் எபேசுஸ் பகுதிக்கு வந்ததாகவும் ஏதோ ஒரு திசையில் இங்கே தங்கி இருந்ததாகவும் காட்சியில் சொன்னாரே, அது எங்கே இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிக்க ஆசைப்படுகிறார்.
சில நபர்களை ஒருங்கிணைத்து அந்த அருள் சகோதரி சொன்ன தகவல்களின் அடிப்படையில் தேடி சென்று பாருங்கள் என்று அனுப்புகிறார். பழைய எபேசுஸ் அழிந்து விட்டது. கொஞ்சம் தள்ளி இருக்கிறது புதிய எபேசுஸ். அந்த காலத்து பயணங்கள் 3-4 மணி நேரம் போக வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் இருக்கும்? இவையெல்லாம் அவர்கள் குறித்து கொண்டு அதில் இருந்த அனைத்து தகவல்களையும் வைத்து மலைப்பகுதியில் தேடி செல்கிறார்கள். அவ்வாறு தேடி போகிற பொழுதுதான் அவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது. அந்த அருள் சகோதரி காட்சியில கண்டு சொன்ன தகவல்கள் அனைத்தும் அங்கே இருக்கின்றன. அங்கே ஒரு கிணறு இருக்கிறது, அருகிலே சற்று தள்ளி ஒரு வீடு இருக்கிறது. அந்த காட்சியிலே அவர் சொன்னது போலவே அந்த வீடு சிலுவை அடையாள வடிவிலே இருக்கிறது. அந்த வீடு பாதி தூரம் அந்த கட்டுகள் கல்லுகளோடு இருக்கிறது, சிதிலமடைந்து இருக்கின்றன. அருகிலேயே 2 நாணயங்களை எடுத்திருக்கிறார்கள். ஒன்று பேரரசர் கான்ஸ்டன்டைன் காலத்தியது, இன்னொன்று பேரரசர் ஜஸ்டினுஸ் காலத்தைச் சேர்ந்தது. இவை அனைத்தையும் சேகரித்து தொடர்ந்து ஆய்வுகளையும் பல்வேறு தகவல்களையும் அறிஞர்கள் அங்கே தேடுகிறார்கள். அது அன்னை மரியாளும் யோவானும் வாழ்ந்த வீடு என்பதை உறுதி செய்கிறார்கள். பின்னாளில் திருச்சபை அதை ஏற்றுக்கொள்கிறது. திருத்தந்தையர்கள் 6ஆம் பவுல், 2ஆம் ஜான் பால், 16ஆம் ஆசீர்வாதப்பர் உள்ளிட்டோர் அந்த ஆலயத்திற்கு சென்று அவர்கள் வணங்கி இருக்கிறார்கள். நானும் அந்த ஆலயத்திற்கு சென்றேன். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் இப்பொழுது அவர்கள் கூரை அமைத்து இருக்கிறார்கள். ஆலயத்தின் உள்ளே ஒரு பீடம் அமைத்து அன்னையின் சுரூபத்தை வைத்திருக்கிறார்கள். நான் போகிற பொழுது உள்ளே சென்று படமோ வீடியோவோ எதுவும் எடுப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே வரிசையாக மக்களோடு சேர்ந்து நான் உள்ளே சென்றேன். ரம்மியமான ஒரு உணர்வு, அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான உணர்வு. உள்ளே சென்று நான் எனக்கு முழந்தாள் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என சொல்லி ஆசை. சென்ற எல்லோருமே அங்கே அன்னை மரியாளை வணங்கிவிட்டு வலதுபுறத்தில் இருந்த பாதையில் வெளியேறினார்கள். நான் பாதுகாவலுக்காக நின்ற பெண்ணிடம் சென்று நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர் என்று என்னுடைய அடையாள அட்டையை காட்டினேன். அங்கே முழந்தாள் படியிட்டு ஜெபமாலை சொல்ல விரும்புவதாக சொன்னேன். அவருக்கு தொடக்கத்தில் ஒன்றுமே அவருக்கு புரியவில்லை. ஒரு வழியாக புரிந்து கொண்டவர் சரி என சொல்லி அனுமதி கொடுத்தார். அங்கே முழந்தாள் படியிட்டு யாரெல்லாம் என்னிடம் ஜெபிக்க கேட்டார்களோ அவர்களை அனைவரையும் நினைத்து அன்னை மரியாளிடம் ஜெபித்து விட்டு வெளியேறி வந்தேன். இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த சுவர் தான் ஜெப சுவர், பிரேயர் வால். மக்கள் அங்கே செல்கிறவர்கள் தங்கள் ஜெப கருத்துக்களை தாளில் எழுதி அங்கே கோர்த்து விட்டு போகிறார்கள். இன்னொரு இடத்திலே அங்கே நீர் சுனையில் இருந்து தண்ணீர் வருகிறது. மக்கள் அதை புனித நீராக எடுத்து பருகி குணம் பெறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் வாழ்ந்த வீடுகள் நாசரேத்திலும், பெத்லகேமிலும், எகிப்திலும், இதோ எபேசிலும் இருக்கிறது. இஸ்ரேல் நாட்டில் இருக்கின்ற மற்ற இடங்களில் எல்லாம் பெரிய பெரிய கோவில்கள் கட்டி எழுப்பப்பட்டு விட்டன. ஆனால் எபேசுஸ் நகரத்திலே அங்கே அன்னை மரியாள் வாழ்ந்த வீடு அதே வடிவத்தில் கூடுதலாக கூரை மட்டும் அமைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. வாய்ப்பு கிடைப்பவர்கள் சென்று பார்த்து வாருங்கள். வரலாறும் பாரம்பரிய நம்பிக்கைகளும் இணைந்ததுதான் அன்னை மரியாளின் மீதான நம்முடைய பாசத்தையும் அன்பையும் மேலும் மேலுமாய் அதிகரிக்க செய்கிறது, ஆசீர்வாதத்தை நோக்கி பயணிக்க வைக்கிறது. மீண்டும் அடுத்ததொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து பாய்.